எங்கெல்லாம் எங்கெல்லாம் தேடி அலையுது? வண்டியில ஏறுன. காவேரி பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இந்த விஷயம் வந்து விஜய்க்கு தெரிஞ்சிருது. ஏன்னா காவேரி மயக்கம் போட்டு விழுந்தோனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துனதுமே டாக்டர் வந்து இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா, கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் விஜய்க்கு தெரியும். விஜய் போய் பார்த்தீங்கன்னா காவேரி கிட்ட கேட்குறாங்க, ஏன் காவேரி நீ இது என்கிட்ட மறைச்ச அப்படின்னு கேட்கும்போது, நான் உங்ககிட்ட சொல்லணும் தான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெண்ணிலா பிரச்சனை வந்துருச்சு. அதனால் என்கிட்ட உங்ககிட்ட சொல்ல முடியல என்னால் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு மேலே வெண்ணிலா நம்ம வாழ்க்கையில் கிடையாது. இனி நீ நான் நம்ம குழந்தை 3 பேர் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காவேரிக்கு வந்து ஹோப் கொடுக்குறாங்க. காவேரி ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கிறாங்க. விஜயும் ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வீட்டுக்கு போய் சொல்கிறாங்க. எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. வெண்ணிலா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகி, இல்லை இப்போவே என் கழுத்தில் தாலி கட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தாலி கொண்டு வந்து தராங்க. விஜய் வந்து முடியவே முடியாதுங்கிற மாதிரி வந்து விஜய் மறுத்துடுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா காவேரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கிற விஷயத்தை கேட்டு வெண்ணிலா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இது கூட விஜய் கூட இருக்கக்கூடாது.